Sixth video, simple complex compound. I know her native place. இது சிம்பிள் சென்டென்ஸ். இந்த மாதிரி குவாலிட்டி வேர்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்து மாற்றணும். ஐ நோ விச் இஸ் ஹர் நேட்டிவ் பிளேஸ். ஏன் சார் இந்த இடத்துல விச் கொடுத்துருக்கோம், வேர் கொடுக்கக்கூடாதா, வென் கொடுக்கக்கூடாதா, ஹவ் கொடுக்கக்கூடாதா, இல்லை ஹூ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லிவிங் திங்ஸை குறிக்குது, நான் லிவிங் திங்ஸை குறிக்குது. ஸோ அதனால் விச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்டில் வந்து சென்டர் கன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அண்டுன்னு. ஸோ ஐ நோ த பிளேஸ் அண்ட் தட் இஸ் ஹர் நேட்டிவ். அண்டுங்கிற சென்டர் கன்ஜெக்ஷன் கொடுத்து மாற்றிருக்கோம். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா த அப்பாயிண்டட் இன்ஜினியர் இஸ் மை பிரதர். ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ சிம்பிள். அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது த இன்ஜினியர் ஹூ இஸ் அப்பாயிண்டட் இஸ் மை பிரதர். இந்த இடத்துல இன்ஜினியர் அப்படிங்கிறது லிவிங் திங்ஸ். ஸோ அதனால் ஹூ கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றும்போது சென்டர் கன்ஜெக்ஷன் அண்டு தான். மை பிரதர் இஸ் அப்பாயிண்டட் அண்ட் ஹீ இஸ் அன் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி சேம் சென்டென்ஸ் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா படித்து ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கெட்டிங் 2 marks. சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க 5 வீடியோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாழ்த்துக்கள்.